Hi, hello, and welcome to Cyber Platoon. இந்த சீரீஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, இந்த சாஃப்ட்வேரை நம்ம எதுக்கான டெஸ்ட் பண்ணணும், இதோட அட்வான்டேஜ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச வல்னரபிலிட்டியை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ. இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சாஃப்ட்வேர்ஸ்னா ஆக்சுவலிலாம் என்ன? சாஃப்ட்வேர் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற லைக் கூகுள் குரோமாக இருக்கட்டும் சரி, இல்லை ஃபயர்ஃபாக்ஸு, இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ஸ், இது எல்லாத்தையுமே சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன்ஸை மட்டும் நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்ல மாட்டோம். சாஃப்ட்வேர்னா நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர், நெக்ஸ்ட் அதாவது விண்டோ, லினக்ஸ், அப்புறம் மேக், அப்புறம் ஐஓஎஸ், இல்லை எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் தான் நம்ம சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்லணுமா? நோ. அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் நம்ம சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது. அதாவது நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணக்கூடிய சில வெப்சைட்ஸும் ஒன் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் தான். லைக் instagram.com, facebook.com, youtube.com, youtube.in, அது மாதிரி. இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லணும்னா வெப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் போத் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் அண்ட் வெப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இந்த ரெண்டு சாஃப்ட்வேரையும் நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இதை தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக நான் பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டானது என்னன்னு பார்த்தோம்னா டெஸ்டிங். நம்ம ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர்னு என்னன்னு பார்த்தோம், இப்போ நம்ம டெஸ்டிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி டெஸ்ட்ன்றது டே டு லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான். ஸ்கூலில், காலேஜஸில் நீங்கள் டெஸ்ட் சேம் லைக், அதாவது சிம்பிளாக டெஸ்டிங்னா என்னன்னா, அதாவது ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான். சிம்பிளாக இந்த ஃபீல்டில் டெஸ்டிங்னா என்னன்னா, அதாவது நம்ம டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையா, அந்த சாஃப்ட்வேர்ஸை வேற ஏதாவது ஹேக்கர்னால ஹேக் பண்ண முடியுமா, அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக இருக்கா இல்லையா, இதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லாகின் பேஜ் இருக்குன்னா அந்த லாகின் பேஜில் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் ஃபீல்ட் இருக்கும். அந்த இமெயில் பாஸ்வேர்ட் ஃபீல்டில் அந்த இமெயிலை மட்டும் கொடுத்துட்டு தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ண முடிஞ்சு அந்த சைட்குள்ள அப்படின்னா இது ஒரு ப்ராப்ளம். அதாவது இந்த ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிச்சி இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம், இதுதான் இந்த டெஸ்டிங்கோட வேலை. இப்போ இந்த டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 ways இருக்கு. ஒன்று ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங், இன்னொன்று நான் ஃபங்க்ஷன் டெஸ்டிங். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ட்ரெயின் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் போய் ஃப்ரம் டு எந்த டைமு, அப்புறம் எந்த டேட்டு, இந்த எல்லா ஃபீல்டையும் நீங்கள் என்ட்ரு பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் கொடுக்குற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அந்த வெப்சைட் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுதா இல்லையா, இதை தான் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங்கில் பார்ப்போம். இதை போத் ஆட்டோமேஷன் டூலையும் பண்ணலாம், நெக்ஸ்ட் மேனுவல் டூலையும் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங். இந்த நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங்னா என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை நீங்கள் ஒரு சர்வருக்கு அனுப்புறீங்க. அதாவது ஒரு ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அட் அ டைமில், அதாவது ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அதே டிக்கெட்டை புக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் நடக்குது, ஏன்னா அந்த லோடை அந்த சர்வர் எப்படி தாங்குது, இதை தான் நம்ம நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங்கில் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், இதை தான் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா ரெக்யர்மெண்ட் அனலிட்டிக்ஸ். அப்படின்னா என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, இந்த சாஃப்ட்வேர் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாத்தையும் கேதர் பண்ணுறது தான் நம்ம ரெக்யர்மெண்ட் அனலிட்டிக்ஸில் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா டெஸ்ட் பிளானிங். இந்த டெஸ்ட் பிளானிங் அப்படின்னா என்னன்னா,
அதாவது இந்த சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்றதுக்கு எந்த மாதிரியான ரிசோர்ஸ்லாம் தேவை, எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதாவது நம்ம என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம், இதோட இன்ஸ்கோப் என்ன, இதோட அவுட் ஸ்கோப் என்ன, இது எல்லாமே தான் இந்த டெஸ்ட் பிளானிங்ல வரும். அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் டெவலப்மெண்ட். அதாவது இந்த டெஸ்ட் கேஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவையான டூல்ஸு, இந்த ஐடியாஸ்லாம் ப்ரிப்பேர் பண்றதா இந்த செக்ஷன்ல வரும். அப்புறம் நெக்ஸ்ட் டெஸ்ட் என்விரான்மெண்ட். இந்த டெஸ்ட் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டெஸ்டர்ஸ்க்கு இந்த வேலையுமே இருக்காது. இதுல இருக்கிற எல்லா வேலையுமே டெவலப்பர்ஸே பார்த்துருவாங்க. நம்ம லைட்டா ஒரு ஸ்மோக் டெஸ்ட் மட்டும் பண்ணா போதும். அதாவது இந்த ஸ்மோக் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ரெக்யர்மெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்றது. அப்புறம் நெக்ஸ்ட் டெஸ்ட் எக்ஸிகியூஷன். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா பக்ஸையும் அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றது தான் இந்த செக்ஷன்ல கவர் ஆகும். அதாவது நெக்ஸ்ட் என்னன்னா, அதாவது நம்ம ஜென்ரேட் பண்ண ரிப்போர்ட்டை வந்து நம்ம டெவலப் சப்மிட் பண்ணிட்டு அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்க ரெட்டிஃபை பண்ணக்கப்புறம் அதை இன்னொருக்கா நம்ம ரீடெஸ்ட் பண்றது. அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, அதாவது நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்றது தான் இந்த செக்ஷன்ல கவர் ஆகும். அதாவது இதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்.